பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே எவ்வளவு அழகா நல்ல உற்சாகமா இன்வால்வ் பண்றாங்க. இதுல இருந்தே இவங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நல்லாவே தெரியுது. இவங்க இவ்வளவு இன்வால்வ்மெண்டா என்கரேஜ்மெண்டா வரணும் அப்படின்னா அதுக்கு காரணம் சபையும் சபையோட போதகரும் தான். நீ சொல்றது சரிதான், ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது குடும்பம் தானே. அதை எப்படி சொல்றீங்க? அதாவது அவங்க சின்ன வயசுல படிச்ச பாடத்தையே அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியல, நேரம் இல்ல, உடனே டியூஷனுக்கு அனுப்புறாங்க. இதுல எப்படி மக்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவ பத்தி சொல்லி கொடுப்பாங்க? நீ சொல்றது உண்மைதான். அவங்களுக்கு ஸ்கூல் பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு டைமே தேவையில்ல. ஆனா அதுலயும் அவங்க சர்ச்சு பாடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு 2 லைன் பேசுதுன்னா அதுக்கு முன்னாடி அது ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கும். இயேசு கூட இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ 33.5 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. மெஜாரிட்டி ஒரு 30 வருஷம் எங்க வாழ்ந்தாரு? சபையிலையா? வீட்டுல தானே. இல்லைங்க, அவரு 33 வருஷம் வாழ்ந்தாரு. அதுல 30 வருஷம் குடும்பத்துல இருந்தாலும் 3 வருஷம் அவர் வெளியே ஊழியத்துக்கு வந்தாரு. அதனாலதான் 3 சோதனையோட முடிஞ்சது. இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா சோதனையா இருந்திருக்கும். சரி, கொரோனா டைம் ஒண்ணு வந்துச்சு. அந்த டைம்ல யாரால சர்ச்சுக்கு வர முடிஞ்சிச்சு? எந்த சர்ச்சு திறந்து இருந்துச்சு? ஆனா வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. அந்த டைம்ல ஆன்லைன் மீட்டிங் வச்சாங்க. அப்ப அந்த ஆன்லைன் மீட்டிங்ல கரெக்டா அட்டென்ட் பண்றதுக்கு உதவியா இருந்தது யாரு? குடும்பம் தானே. சபையா இருக்குனாங்க. சரி, ஆன்லைன் மீட்டிங் நடத்தாங்க. அந்த டைம்ல வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுமா? அந்த மீட்டிங்க்கு முன்னாடிதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, காய்கறி அறிவாங்க. அப்பதான் சோறு கொதிச்சிருத்தான் பாப்பாங்க, பால் கொதிச்சிருத்தான் பாப்பாங்க. இதெல்லாம் அதுக்கு முன்னாடிதான். அதுவும் இல்லாம நிறைய பேரு பல்லு விளக்காம அப்படியே தூங்கி எந்திரிச்சு அங்க முன்னாடிதான் உட்காராங்க. இதாங்க இது குடும்பம். குடும்பம்னா இதை கிடையவே செய்யாது. சர்ச்சில் மட்டும் பைபிள சர்ச்சுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னா பைபிள் ஆப் வச்சிருக்கிற போனை கொண்டு வந்துட்டு வசனம் படிக்கிற நேரத்துல அந்த ஆப்பை ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போறது என்ன, வாட்ஸ்அப்ல போறது என்ன, இதை நீங்க என்ன சொல்லுவீங்களா? இதுக்கு ஒருத்தங்க ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தாங்க, அதையும் கூட சொல்றேன். வெளியில ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு பக்கெட் வைக்கணுமா, யாரெல்லாம் பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வராங்களோ அவங்களுடைய போனை மட்டும் அந்த பக்கெட்ல போட்டுட்டு அவங்கள உள்ள வர சொல்லிட்டு திரும்ப போகும்போது அந்த போனை அவங்க எடுத்துட்டு போலாம். இது நல்லா இருக்குல்ல? சரி, இந்த காலத்துல அப்படி இப்படி பிள்ளைங்க இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன பண்றது? சரி சரி, வேதாகமத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி சொல்றேன். அனனியா சப்பீரா இவங்க 2 பேரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் அந்த போதகர் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பமா முடிவெடுத்தனாலதான் அவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்சு அவங்க வாழ்க்கையே போயிருச்சு. அப்படின்னா நாகமான் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தால, அவளை பத்தி நீ என்ன சொல்ல போற? அந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு எந்த சபை உபதேசம் பண்ணிச்சு? அவளை ஒருத்தங்க அடிமையா வச்சிருக்காங்க. அந்த எஜமானுக்கு கூட நல்லது நினைக்கணும்னு நினைச்சா. எதனால தெரியுமா? அவளுடைய பெற்றோர் சின்ன வயசுல இருந்து ஆண்டவருடைய அன்பை பத்தி அவளுக்கு சொல்லி 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 அவளை வளர்த்தனாலதான். சரி, அதெல்லாம் விடுங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் கூட்டி சேர்க்கிறார். ஏதாவது ஒரு பைபிள்ல குடும்பத்துல கூட்டி சேர்க்கிறான்னு இருக்கா? இல்லையே. ரட்சிக்கப்படுகிறவங்க எல்லாம் சபையில தான் கூட்டி சேர்க்கிறாரு. அப்படியா? சரி, வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வரோம், 2 மணி நேரம். ஒரு சபை ஒரு உபதேசம் எப்படி 2 மணி நேரத்துல ஒரு பிள்ளைய நல்வழிப்படுத்தும்? வீட்டுல அவ்வளவு அடி கொடுக்குமே அந்த பிள்ளைங்க அடங்குதா? அப்ப எப்படி அது நடக்கும்னு சொல்ற? சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒரு குழந்தை பிறக்கிறதும் அது பேபி டெடிகேட் பண்ணுவாங்க எங்க? சர்ச்சில் தான். ஒரு ஆள் இறக்குறாங்கன்னா அதுவும் சர்ச் தான். ஒருத்தவங்களோட ஸ்டார்ட் டு பினிஷிங் எல்லாமே சர்ச் தான். ஒருத்தங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா வளரணும்னா அதுக்கு சர்ச் மட்டும்தான் காரணம். அப்படியா? ஆமா, நம்ம சர்ச்சில் குழந்தை பிரதிஷ்டை நடக்கும். இங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. பாஸ்டர் அந்த குழந்தை அழகா தூக்கிட்டு அப்படியே இந்த குழந்தைய நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாடி வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சபையை பார்த்தா கேக்குறாரு, பெற்றோரை பார்த்து தானே கேக்குறாரு. சபையே குடும்பத்துக்கிட்டதான் ஒரு பொறுப்பை கொடுக்குது. பிலிப்பியர் 4:4 யாருக்கெல்லாம் வசனம் தெரியும்? ஓகே, எல்லாரும் நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் சொன்னாங்க. இப்படி அவங்க வசனம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சபையில உள்ள போதகர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஊட்டி ஊட்டி அவங்கள வளர்த்தனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ஒருத்தங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா முக்கிய காரணம் சபை தான். மத்தேயு 1 அதிகாரம் நம்ம எல்லாருமே அப்படியே 2x ஸ்பீட்ல அப்படியே ஃபாஸ்டா வாசிக்கிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? இயேசுவை இந்த உலகத்துல கொண்டு வந்ததே ஒரு குடும்பம் தான். சரி, நான் உன்கிட்ட கேக்குறேன், சர்ச்சுன்னு சொல்றேன், இந்த மீட்டிங் முடிச்சு நைட்டு நீ வீட்டுக்கு போவியா?
போவதானே? சின்ன வயசுல இருந்து கிறிஸ்துவ பத்தி சொல்லி கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்த பெற்றோரை விட்டுட்டு கையில மைக்கு கிடைச்சது என்ன பேசுறா பாத்தீங்களா? சரி இல்லைங்க, நீங்க இப்ப எங்க நிக்கிறீங்க? சபையில சபையில நின்னுட்டு சபைக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்களா? பைபிள்ல வந்து பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், புருஷனார் எப்படி இருக்கணும், எத்தனை மேரேஜ் பண்ணணும், எல்லாத்தையுமே தெளிவா குடும்பத்தை பத்தி ஒரு நல்ல ஆலோசனை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பைபிளே குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படியா? ஏசப்பா கிட்ட ஒருத்தங்க ஒரு நாள் வந்து சொன்னாங்க, உங்க தாயும் சகோதரர்களும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. உடனே என்ன தெரியுமா ஏசப்பா சொன்னாரு? யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? இந்த வசனத்தை எல்லாம் கேக்குறாங்கல்ல, இவங்க தான் எனக்கு தாயும் சகோதரர்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசுவோட உறவு எது அப்படின்னா சபை மட்டும்தான். அதனால சபை தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓகே, இன்னொரு விஷயம், திருவிருந்துன்னு சொல்லக்கூடியது ஏசப்பா நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை மாதிரி. அவர் நினைவு கூர்ந்து நம்ம பண்றது. யாராவது உங்க வீட்டுல இல்ல உங்க குடும்பத்துல யாராவது திருவிருந்து எடுத்திருக்கீங்களா? ஒரு நாள் சொல்ல முடியுமா? ஏன்னா யாரும் எடுக்க முடியாது. சபையில மட்டும்தான் திருவிருந்து எடுக்க முடியும். அதனால சத்தியத்துல ஒருத்தங்க வளர்றதும் கிறிஸ்துவுக்குள்ளால வளர்றதும் முக்கியமான காரணம் எதுன்னா சபை தான். வீட்டுல திருவிருந்து எடுக்க முடியாதுதான், சபையில வந்துதான் எடுக்க முடியும். ஆனா என்ன சொல்லி இருக்கு? சபையில வந்து திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் பகை இருந்துச்சுன்னா நீங்க போய் ஒப்புரவாகிட்டு வந்துதான் சபையில திருவிருந்து எடுக்க முடியும். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்க யார்கிட்டயாவது வீட்டுல ப்ராப்ளம்னு வச்சிருங்க, யார்கிட்ட போவீங்க? ஃபர்ஸ்ட் போதகர் கிட்ட தானே போவீங்க. அப்பதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா, ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற ஃபேமிலியில என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எண்ணெயும் விடுவாங்க, போக போக பெட்ரோலையும் வித்துருவாங்க. அதனால யாரும் ஃபேமிலிட்ட சொல்ல மாட்டீங்க, சபையில தான் சொல்லுவீங்க. ஒருத்தங்க வேதத்துல வந்து கிறிஸ்துவுக்குள்ளாடி வளர்றதுக்கு முக்கியமான காரணம் குடும்பம் தான் சொல்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நோவாவுடைய குடும்பம். நோவா மட்டும் அன்னைக்கு உத்தமமா வாழலைன்னா அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்காது, நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டோம். நோவா யாரை காப்பாத்தினாங்க சொல்லுங்க? அவரோட குடும்பத்தை மட்டும்தான். இப்படிதான் எல்லா ஃபேமிலியும் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தை மட்டும்தான் காப்பாத்துவாங்க. ஆனா சபை மட்டும்தான் சபையில இருக்க எல்லா மக்களையும் காப்பாத்துற ஒரே இடம். அதனால சபை தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கு. இல்லவே இல்ல, ஆத்தில்லா பிரிஸ்தில்லா அவங்க அப்பல்லோ அப்படிங்கிறவரு நல்ல ஊழியம் செய்யறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்துச்சு. கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா நீ பண்றதுல இப்படி இப்படி குறை இருக்கு, நீ திருத்திக்கோ. அவங்க என்ன குடும்பத்துக்கிட்டயா சொன்னாங்க? மத்தவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாடி வளரணும்னு சொல்லி அவங்க ஊக்குவிச்சாங்க. அண்ணாளோட ஃபேமிலி எடுங்க. அண்ணாள் எங்க போய் ப்ரேயர் பண்ணாங்க? சபையில தான். அவங்க ப்ரேயர் பண்ணதுனால, சபையில போய் ப்ரேயர் பண்ணனாலதான் அவங்களுக்கு சாமுவேல் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியே பிறந்துச்சு. எல்கான அண்ணாவை கூட்டிட்டு போனதுனாலதானே அவங்க சபையில போய் ஜெபம் பண்ணாங்க. ஒருவேளை சாமுவேலு அந்த சபையில வளரல அப்படின்னா தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரா? இல்ல, அவர் வீட்டுல இருந்திருந்தா கண்டிப்பா தீர்க்கதரிசியா இருக்க மாட்டாரு. சபையில வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா மாறினாரு. சரி, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிய சபையில கொண்டு போய் விட்டது யாரு? அவங்க அம்மா தானே, அப்ப குடும்பம் தானே. சரி, வசனத்தை நம்ம கேட்கிற இடம் தான் இந்த சர்ச். சரியா? வசனத்தை நம்ம எங்க போய் செயல்படுத்துறோம் அப்படின்னா குடும்பத்துல தான். நம்ம இங்க கேட்கறத அப்படியே போய் குடும்பத்துல வந்து செயல்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இந்த சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் வசனத்தை வந்து விதைக்கிற இடம். இதை நாம செயல்படுத்துற இடம் வீடு. அது மட்டும் இல்ல, இனிப்ப வந்து நியூ இயர் வருது. சோ நியூ இயருக்கு நிறைய பேர் வந்து நிறைய தீர்மானங்கள் எடுப்பாங்க. இந்த தீர்மானங்கள் இந்த சபையோட போகும்போது விட்டுட்டு போகிறதுக்கு இல்ல, நீங்க வீட்டுல குடும்பத்துல போனதுக்கு அப்புறமும் இந்த தீர்மானங்களை நீங்க கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். எந்த ஒரு நேரத்துல சபை இல்லாம குடும்பமும் கிடையாது, குடும்பம் இல்லாம சபையும் கிடையாது. ஒருத்தங்க கிறிஸ்துக்குள்ள வளரணும் அப்படின்னா ரெண்டுமே தேவை, சபையும் தேவை, குடும்பமும் தேவை. எல்லாரும்